பேரும் இருக்கிற இடத்தை சுற்றி கடல் தளம் அதிகமா இருந்துச்சு. அதனால அந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு அவர்கள் போகிறதுக்கு போட்ல படகுல அவர்கள் பிரயாணம் பண்ணினார்கள். அப்போ இந்த பிரயாணத்துல அவர்கள் சந்தித்த அநேக இடங்களிலே சந்தித்த பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த காற்று என்கிற இந்த பிரச்சனையை சந்தித்தார்கள். இந்த காற்று பொதுவாக பிரச்சனைகளை எல்லாம் நம்மவே கையாளுகிறது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் இயற்கையின் மூலமாய் வருகிற பிரச்சனையை நம்மளால கையாள முடியாது. அப்போ ஆண்டவருடைய சீடர்கள் அன்றைக்கு சந்தித்த அதிகமான பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர்களால் கையாள முடியாத பிரச்சனை, அவர்களால் சரி பண்ண முடியாத பிரச்சனை. அப்போ இந்த காற்று என்கிறது அவருடைய பணத்தினாலேயோ பலத்தினாலேயோ அவர்களுடைய ஞானத்தினாலேயோ கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவர்களுடைய பொருட்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை தான் அவர்கள் அடிக்கடி மேற்கொண்டார்கள். ஆனா எந்தெந்த இடத்திலெல்லாம் காற்று வந்ததோ அந்த காற்றுகளை ஆண்டவர் எப்படி மாத்தினார் அப்படின்னு சொன்னா, அமைதியாய் அந்த காற்றை அமர்த்துகிற தேவனாய் கர்த்தர் வெளிப்பட்டார். இன்றைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் பேசுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்களுக்கு விரோதமாய் எழும்பப்பட்டிருக்கிற இந்த காற்று வெகு சீக்கிரத்திலே அது அமர போகிறது, வெகு சீக்கிரத்திலே அமர போகிறது. இந்த காற்று உங்களுக்கு எந்த சேதத்தையும் கொண்டு வர போவது இல்லை. இந்த காற்று நன்மையாய் மாறப்போகிறது. எப்படி அந்த காற்று அப்போஸ்தலனாகிய பவுல் புறப்படும் போது அவர்களுக்கு எதிராக இருந்த காற்று தென்றலாய் மாறினதோ, அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அந்த காற்றை கர்த்தர் தென்றலாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த பிரச்சனையை தலை